ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஏர் சீஃப் மார்ஷல் கொடுத்த இன்டர்வியூ பற்றி தான். அவருக்கு சொல்லிட்டார் கிளாரிட்டியாக என்ன டேமேஜ் நடந்துச்சு பாகிஸ்தானுக்கு அப்படின்ட்டு. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் எதை பற்றி சொல்லணும்னு நினைக்கோம்னா, இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எங்கடா அவனை எங்கடா அவனை குடிங்கடா அவனை சும்மா கூவிக்கிட்டே கிடந்தான். நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் கிழிச்சோம், நாங்கள் தான் அது பண்ணோம் இது பண்ணோன்ட்டு இந்தியா சைட்லேருந்து வாய முடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இஷ்டத்துக்கு கதை ஓட்டினீங்களாடா. அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களும் அந்த மக்கள் அவனும் பந்த ட்விட்டரில் பந்த அட்டோலியம் இருக்கே, பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் அது தில் தில் பாகிஸ்தான், பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு, இந்தியா தோத்துருச்சு, என்னென்னமோ சொன்னீங்களாடா. இன்னைக்கு வந்து ஒரு பதிலடி அடிச்சாரா? என்ன சொன்னாரு? இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் டவுன் ஆன மாதிரி ஒரு பிக்சர் நெட்ல இருந்தா காமிங்க அப்படின்ட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. அதே பாகிஸ்தானோட டேமேஜை பத்தி நான் சொல்லவே வேணும். ஆபரேஷன் சிந்தூர் அப்போ நேரா அப்படி படத்தை போட்டு காமிச்சாங்க. 2 ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க 2 பேரும் போட்டு காமிச்ச படம் எதனால? நீங்க செஞ்ச அந்த கோலத்தனமான வேலையால தான். அந்த படத்துக்கு இப்போ அதோட சேர்த்து சம்மரியும் கொடுத்துட்டாரு. இனிமே கேவலமா போவாதீங்க ஆன்லைன்ல வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுது அப்படின்ட்டு. இனிமேலும் முட்டை கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே முட்டை கொடுத்தீங்க, இனிமே முட்டை கொடுத்தீங்கன்னா இந்த மொரட்டை முட்டைலாம் இங்கே வேலை பார்க்காது, புரியுதா? இப்போ ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13-0. இந்த 13-0ல டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இருக்கு, F-16 ஜெட்ஸ் இருக்கு, அவங்களோட சைனீஸ் வேரியன்ஸ் அந்த சீப் ஜெட்ஸ் J-10 JF-17 தண்டர் இதெல்லாமே இருக்கு. அதோட சேர்த்து இந்தியா பார்டருக்குள்ளேயே வராம சுட்டு வீழ்த்தப்பட்ட ஹையஸ்ட் கில் ரெக்கார்ட் இருக்க ஏவேக்ஸும் இருக்கு. டேங்க்ஸ் வேணுமா டேங்க்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குங்க மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு பேக்கேஜா வீழ்த்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சு விட்றேன்.